மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, லேடிஸ் வந்து நிறைய பேர் வந்து பாருங்கள், லேடிஸ்னு இல்லை ஜென்ஸ்க்கும் தான், பட் லேடிஸ் தான் வந்து பெரும்பாலும் இந்த தோல் சுருக்கத்துக்காக நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வருவாங்க. அதனால என் வாயில லேடிஸ்னு வருது. ஆக்சுவலி நிறைய லேடிஸ் வந்து கேட்கறது என்னன்னா, மேடம் எனக்கு 34 இயர்ஸ் ஆகுது, ஆனால் பாருங்க முகத்துல நிறைய ஃபைன் ரிங்கிள்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த கொலேஜன் இருக்க க்ரீம் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க, கொலேஜன் இருக்க எண்ணெய் எடுங்க, கொலேஜன் இருக்க ஃபுட்ஸ் எடுங்க அப்படின்லாம் நாங்கள் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். அந்த மாதிரி கொலேஜன் இருக்க க்ரீம் கொடுங்க, கொலேஜன் இருக்க ஃபுட்ஸ் சொல்லுங்க, நாங்கள் அது சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மட்டும் இல்லைங்க, நிறைய டாக்டர்ஸ் நிறைய பேர் கேட்க தான் செய்வாங்க. இந்த கொலேஜன் கண்டெய்னிங் க்ரீம்ஸ் நம்ம போடுறதுனாலையும் கொலேஜன் இருக்க ஃபுட்டை நம்ம சாப்பிட்றதுனால மட்டுமே நம்மளுக்கு வந்து கொலேஜன் வந்து பில்டப் ஆயிடாதுங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி சின்ன வயசுல நிறைய சுருக்கம், அதாவது 30+ அப்படின்றது லைட்டா சுருக்கம் வர வயசு தான். ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40+க்கு என்ன சுருக்கம் இருக்குமோ அது இருக்கும். அது ரீசன் என்னவா இருக்கலாம் பெரும்பாலும் அப்படின்னா, அது கொலேஜன் டிஃபிஷியன்சினால வரக்கூடிய தொந்தரவா இருக்காது. பெரும்பாலும் நாங்க அப்சர்வ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளினிக்ல வர பேஷண்ட்ஸ் 100 பேர் இந்த மாதிரி சுருக்கம் வச்சுட்டு வராங்கன்னா, அதுல 90 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலேஜன் அப்சார்ப்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கும். கொலேஜன் அப்சார்ப்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா என்னன்னா, அவங்களோட ஜிஐடி சரியா இல்லாம இருக்கும். அதாவது ஜிஐடினா என்னன்னா, உணவு குழல், உணவு சம்பந்தப்பட்ட, அதாவது சிறுங்குடல், பெருங்குடல், வயிறு, இது ஒரு சிலருக்கு கல்லீரல் ப்ராப்ளம். இந்த மாதிரி ஜிஐடில வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்க கொலேஜனை அவங்களோட உடம்பு வந்து உறிஞ்சி எடுத்துக்காது. அதனால சீக்கிரமாவே சுருக்கம் வர்றதை நாங்க பார்த்திருக்கோங்க. அது மட்டும் இல்ல, சிலருக்கு வந்து பாருங்க பயங்கர மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதிகப்படியான மன உளைச்சல் இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த முக சுருக்கம் நாங்க நிறைய பாக்குறோங்க. சிலருக்கு வந்து பாருங்க சாப்பாடே ஒரு ஹெல்த்தியான டயட்டே எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் நாங்க பாக்குறோம். அவங்களுக்கும் கொலேஜன் டிஃபிஷியன்சியா இருக்கலாம். ஓகேங்களா? ஏஜ் ரிலேட்டட், வயசாகுது அதனால தோல் சுருக்க வருது, இது பாக்குறோம். நிறைய ஹார்மோனல் பிளக்சுவேஷன்க, நான் ரொம்ப நாளா ஹார்மோனல் பில்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு தோல் சுருக்கம் நிறைய வரத பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தோல் சுருக்கம் வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிடாமினன்டான காசஸ்ங்க. நிறைய தூங்கவே மாட்டேங்கிற தோல் சுருக்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? என்னோட ஸ்கின்னை நான் கேர் எடுக்க மாட்டேன், பெருசா கேர் எடுக்கணும்னு இல்லை. காலையில வந்து குளிக்கிறது, சாயங்காலம் முகம் கழுவுறது, அது கூட நான் செய்ய மாட்டேங்கிறேன். ஸோ இந்த மாதிரி எந்த கேரும் எடுக்காம நல்லா சாப்பிடாம நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தா அவங்களுக்கு தோல் சுருக்கத்தை நாங்க பாக்குறோம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க இந்த தோல் சுருக்கம் வர்றதுக்கு. சரிங்க, இப்ப எங்களுக்கு ரீசன்லாம் தெரியலைங்க. நீங்க சொல்ற மாதிரி பெருசா எங்களுக்கு கொலேஜன்னால பற்றாக்குறையினால வருதா, இல்ல கொலேஜன் வந்து உரியப்படுறது கம்மியா உரியப்படுறதுனால வருதா, எதனால வருதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா வயசு எங்களுக்கு 30+ தான் ஆகுது. ஆனா தோலினோட முதிர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 வயசு, 46 வயசுக்கு தோல் முதிர்ச்சி எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. நிறைய சுருக்கங்கள் இருக்கு. என்னங்க பண்ணணும் அதுக்கு? நீங்க எங்களுக்கு காரணம்லாம் தெரியாது, சுருக்கம் குறையணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை கண்டிப்பா கம்மி பண்ணுங்க. மன உளைச்சல் அதிகம் இல்லாம பாத்துக்கோங்க. நல்லா தூங்குங்க. ஓகேங்களா? நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க அப்படின்னா நிறைய சாதம் கொஞ்சோண்டு காய் சாப்பிடுறது அப்படி கிடையாது. எவ்வளவு சாதம் எடுக்கிறீங்களோ அவ்வளவே வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. வாரத்துல 3 நாள் கீரை சாப்பிடுங்க. முடிஞ்சா டெய்லியே கூட சாப்பிடுங்க. 1:1 டயட் ஃபாலோ பண்ணுங்க. 1 கப்பு சாதம்னா 1 கப்பு பொரியல், 1 கப்பு கீரை. காலையிலயும் அதே மாதிரி, நைட்டும் அதே மாதிரி. முடியலைங்க எங்களால 3 நேரம் அவ்வளவு காய் சாப்பிட முடியறதுக்கு அப்படின்றீங்களா, மத்தியானம் 1 நேரமாவது 1:1 டயட் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணி குடிங்க. சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. இதோட கூட நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணாங்க. இன்டர்னலா நான் ஒரு ஜூஸ் சொல்றேன், அது என்ன அப்படின்னீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா போதுமான வைட்டமின் சி இருக்கிறதுனால ஸ்கின்னோட ஆரோக்கியத்துக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு பெரிய நெல்லிக்காய் தான் ஒண்ணு போதுமானது. ஒரு 2 நெல்லிக்காய் போட்டு நீங்க ஜூஸ் போட்டுக்கோங்க. ஜூஸ் போட்டு அதை டெய்லி குடிங்க. அதுல ஒரு சிட்டிகை உப்பு போட்டு டெய்லி குடிங்க. அது எப்பனாலும் குடிக்கலாம். காலையில வெறும் வயிற்றுல குடிச்சா பெஸ்ட். முடியலன்னா எத்தனை நம்ம காலையில வெறும் வயிற்றுல குடிக்கும், நம்ம வேற ஏதாவது கூட குடிச்சிட்டு இருப்போம். அதனால ஒரு நாளைக்கு ஒரு முறை காட்டு நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. ஓகேங்களா? அது ஸ்கின்னுக்கு போதுமான விட்டமின் சி கொடுத்து ஸ்கின் வந்து நல்லா ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா? ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த காட்டு நெல்லிக்காய் ஜூஸ் இன்டர்னலா குடிங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிஐடியை சுத்தமா வச்சுக்கணும். அதாவது மோஷன் டெய்லி ஃப்ரீயா போகணும், நிறைய காய் எடுக்கணும். இது ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸ்டர்னலா நான் உங்களுக்கு ஒரு ஒரு பேக் சொல்றேங்க. அந்த பேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கின்ல நிறைய சுருக்கங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பயிறு மாவு இருக்கு பாத்தீங்களா, அதாவது பச்சை பயிறு, பச்சை பயிரை நல்லா காய வச்சு பிளெயினா அரைச்சி நல்லா ஃபைனா ஜெலிச்சு வச்சுக்கோங்க. அந்த ஃபைன் பவுடரை 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூனோட கூட ஆலோவேரா ஜெல் 1 ஸ்பூன். அது நீங்க வாங்குறதுங்கன்னா ஆர்கானிக்கா வாங்கிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் வந்து
ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாதுளம் எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு கடையில விற்கும். அந்த மாதுளம் எசென்ஷியல் ஆயில் ஒரு 1/2 ஸ்பூன் ஊத்திக்கோங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் கடையில விற்கும். அது ஒரு ஸ்பூன். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எங்களுக்கு எசென்ஷியல் ஆயில்லாம் வாங்க முடியாதுங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாதுளம் பழம் கொஞ்சம் கொட்டை எடுத்து ஜூஸ் போட்டு அந்த வெறும் ஜூஸை எவ்வளவு வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்ல லெமனோட தோல் இருக்கு பாத்தீங்களா? அந்த தோலை கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க. அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்ல ரோஸ் எசென்ஷியல் ஆயில் விக்குது. ஒன்னு ரோஸ் எசென்ஷியல் ஆயில் இல்லைன்னா ரோஜா பூ நல்ல நாட்டு ரோஜா வாங்கி முன்னாள் அது கொதிக்கிற தண்ணியில முன்னாள் கூட இல்ல அப்பயே கூட நல்ல கொதிக்கிற தண்ணியில ஒரு ரோஜா போட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. நல்லா கொச்சி அந்த தண்ணியை போட்டுக்கோங்க. எசென்ஷியல் ஆயில் இல்லைன்னா இது போட்டுக்கோங்க. இதை போட்டு இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஆயில் போடுறீங்கன்னா அதுவே ஆயில் பேஸ் இருக்கு. நீங்க இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு போடுறீங்க அப்படின்னா கூட வந்து 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்துட்டு இதை வந்து ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க. மசாஜ்ன்றது 2 to 3 மினிட்ஸ் கண்டினியூஸா நல்ல மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து நம்ம ரொம்ப தண்ணி மாதிரி தானே இருக்கும். நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த பேக் அப்படியே விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு தண்ணி போட்டு தண்ணியை டேப் பண்ணி நல்லா அதை ஒரு ஸ்க்ரப் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஃபாலோ பண்ணும்போது தோல்ல நிறைய சுருக்கம் குறையிறது உண்டு. சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, மேடம் இந்த பைத்த மாவு அதாவது பயிர் மாவு போடுறதுனால மசாஜ் பண்ணும்போது வரமாட்டேங்குது அப்படிம்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, பைத்த மாவு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் பைத்த மாவு போட்டு அதாவது அந்த பயிர் மாவு போட்டு பேக் பண்ணிக்கோங்க. பேக் மாதிரி போட்டுட்டு 1/2 மணி நேரம் விட்டுட்டு பச்சை தண்ணியில வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி முடிச்ச பின்னாடி கொஞ்சோண்டு ஆலோவேரா ஜெல் ஃபேஸுக்கு நல்லா அப்ளை பண்ணி ஒரு லைட் மாய்ஸ்சரைசிங்காக இவ்வளோண்டு ஆலோவேரா ஜெல் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி அப்படியே விட்டுருங்க. இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணலாங்க. இதை ரெகுலரா ஃபாலோ பண்ண என்ன ஆகும்னா தோல்ல இருக்க சுருக்கங்கள் நிறைய குறையிறது நம்மளே விசிபிளா தெரியும். இன்னொரு மெத்தடாலஜி இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளெயினா தயிர் வந்து நல்ல 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஆலோவேரா ஜெல் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு மசாஜ் கிரீம் மாதிரி தான் வரும். இந்த கிரீம் போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு அது நல்லா காஞ்ச பின்னாடி வாஷ் பண்ணிக்கணும். இதை பண்ணும் போதும் தோல் சுருக்கங்கள் நிறைய குறையறத நாங்க பாக்குறோங்க. 3வது வெறும்னே ஆயில். அந்த ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதாம் ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் இந்த விட்டமின் இ எண்ணெய்ங்க கடையில விக்குது. அந்த விட்டமின் இ எண்ணெய்ங்க பிளெயினா விட்டமின் இ ஆயில் அப்படின்னு விக்குதுங்க. அந்த விட்டமின் இ ஆயில் நீங்க வாங்கிக்கோங்க. அது ஒரு 1/2 டீஸ்பூன். ஓகேங்களா? கூட வந்து பாருங்க ஒரு 1/2 டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல். இதை வந்து போட்டுக்கலாம். இந்த ஆலோவேரா ஜெல்லை விட பெஸ்ட் என்ன தெரியுங்களாங்க, லெமன் எசென்ஷியல் ஆயில். அப்படி இல்லை எலுமிச்சம்பழம் தோலை கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா அப்படியே சூடு பண்ண விடுங்க. சூடு பண்ணிட்டு அதை வந்து ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வடிகட்டி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு மசாஜ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கின்ல இருக்க ஃபைன் ரிங்கிள்ஸ் எல்லாம் நல்லா குறையறத நாங்களே பாக்குறோங்க. கூட நான் சொன்ன மாதிரி உணவு முறைகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களோட தோல்ல இருக்க சுருக்கங்கள் எல்லாமே அப்படியே வேனிஷ் ஆயிடுங்க. உங்க வயதுக்கேற்ற முதிர்ச்சி அப்படின்றது தான் இருக்கும். இன்ஃபேக்ட் உங்க வயதை விட நீங்க கொஞ்சம் இளமையாவே தெரிவிங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி பண்ணி உங்களோட ரிசல்ட்டை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.